ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் லாங் வீடியோ போடுறோம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு சின்னதாக ஒரு அவுட்டிங் தான் போகிறோம். நாங்கள் 6th to 10th வரைக்கும் ஒன்றா படித்தோம். லாஸ்ட்டு அந்த 9th 10th தான் ரொம்ப க்ளோஸாக இருந்தோமே. அதுக்கப்புறம் +1 +2 வந்து வேறு ஸ்கூலுக்கு மாறிட்டோம். அதுக்கப்புறம் நாங்களும் மீட் பண்ணல. அதுக்கப்புறம் காலேஜ் அப்படி சொல்லிட்டு அப்படியே போயிடுச்சு. இப்போ எங்களுக்குமே மேரேஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் சரி இப்போ மீட் பண்ணிட்டு எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி தான் போக போகிறோம். அடிக்கடி பிளான்லாம் பண்ணுவோம். ஆனால் கேன்சல் ஆகிடும். இந்த டைம் வந்து எப்படியோ அதை வந்து சக்ஸஸ் ஆக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. நம்ம வீட்டில் வந்து மாடு கன்று போட்டிருக்கோம். அப்புறம் அந்த கடம்லாம் எடுத்து சாப்பிட்டுனே வந்தோம். அதுக்கப்புறம் போகிற வழியில தான் எங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு வீடு இருக்குது. அவளை அங்கே போயிட்டு நாங்கள் பிக்கப் பண்ணிட்டு தான் போனோம். அன்றைக்கி ஃபுல்லாகவே ரொம்ப ஜாலியாக எப்படி போச்சுனே தெரில. ஸ்கூல் படிக்கும்போது எவ்வளோ ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு இருந்தோமோ, அந்த மாதிரி தான் அன்றைக்கி ஃபுல் டே ஃபுல்லாகவே இருந்துச்சு. நீங்களாமும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வெளில போயிருக்கீங்களா அப்படின்றதையும் சொல்லுங்கள். ப்ளேஸ்லாம் எதுவும் டிசைட் பண்ணல. போகும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் வந்து கிளம்பியிருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு மணக்குள விநாயகர் கோயில் தான் போயிருந்தோம். இது பாண்டிச்சேரியில் இருக்குது. ஆனால் நான் இது வரைக்கும் ஒரு டைம் கூட அங்கே போனதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைமு. உள்ளே வந்து ஃபோன்லாம் அலவுட் இல்லை. அதனால் உள்ளே வந்து வீடியோலாம் எதுவும் எடுக்கல. அப்புறம் வெளியில் மட்டும் தான் எடுத்திருந்தோம். சாமிலாம் பார்த்துட்டு வெளில வந்ததுக்கப்புறம், அந்த கோயிலுக்கு வெளியவே வந்து இந்த ரோட் சைடில் வந்து ஷாப் இருக்கும்ல, அந்த மாதிரி கடை போட்டு வச்சுருந்தாங்க. அங்கே கலெக்ஷனும் நல்லா தான் இருந்துச்சு. பெரிய கடைகளை விட இந்த மாதிரி ரோட் சைடு கடைலாம் நல்லா தான் இருக்கும். இந்த வெஸ்டர்ன் டைப்பு, இந்த ஷார்ட் டாப் இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருந்தா. அவள் ஒரு டாப் எடுத்தா. நாங்கள் சும்மா பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அங்கே வந்து சும்மா ஒரு வாக் மாதிரி நடந்து போயிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு பீச் பக்கத்துலேயே வந்து ஒரு பார்க் இருக்கும். அந்த பார்க் தான் போயிருந்தோம். நாங்கள் வந்து லாஸ்ட்டாக எங்களுக்கு வந்து என் மேரேஜுக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ண இந்த பார்க் போயிருந்தோம். அதுக்கப்புறம் பார்க்குள்ளே போயிட்டு சும்மா நடந்துட்டு, ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு, அப்படியே ஏதாச்சும் கதை பேசிட்டு இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ரீல்ஸ் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் நிறைய ஃபன்லாம் பண்ணியிருப்போம். அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்க்கு பார்த்துட்டு வெளில வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு, சரி அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் எடுப்பாங்கள்ல, அந்த பிளேஸ் போகலாம் அப்படின்னு நடந்து போயிட்டே இருந்தோம். ஆனால் எங்களுக்கே வழி தெரியாமல் ரொம்ப தூரம் போயிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 1/2 அன் ஹவர் நடந்து வந்து தான் வந்து நாங்கள் எங்கள் கார்கிட்ட வந்தோம். அப்புறம் யாருக்கு என்ன ஐஸ் வேணுமோ அதை வந்து வாங்கிட்டு, அங்கே அதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த கைவினை பொருட்கள் எக்ஸிபிஷன் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதை போய் பார்த்தோம். சும்மா வேடிக்கை மட்டும் தான் பார்த்தோம். எதுவும்லாம் வாங்கலை. ஏன்னா அது வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக தானே இருக்கும் அங்கே. நெக்ஸ்ட்டு அங்கேயே ஒரு 1/2 மணி நேரம் போல் நடந்திருப்போம். நடந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு தாபாக்கு போயிருந்தோம். இது மெரினா பீச் பக்கத்தில் தான் இருக்குது. சரி சாப்பிட்டதுக்கப்புறம் மெரினா பீச்சில் இருந்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு தான் அங்கே போயிருந்தோம். அப்புறம் யாருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வந்து சாப்பிட்ருப்போம்.
என் ஃப்ரெண்டு வந்து என்னை விட வீடியோவில் வரவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. நல்ல எக்ஸ்ப்ரெஷன்லாம் குடுப்பா. நம்ம என்ன ஆர்டர் பண்ணோமோ அந்த ஃபுட் இல்லாமல் வந்துருச்சு. அப்புறம் என்ன அடுத்து சாப்பிட வேண்டியது தானே அப்படின்ட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க, நான் சொன்ன மாதிரி இவங்க தான் அந்த எக்ஸ்பிரஷன் குவீன். ஒரு பிரியாணி தான் வாங்கியிருந்தோம். அதில் வந்து ஒரு எக்கு வந்திருக்கும். அந்த எக்கை நீ சாப்பிடு நீ சாப்பிடுன்னு மாற்றி மாற்றி சொல்லி யாருமே வந்து எடுத்துக்கல. அதை வந்து கட் பண்ணி அதை 4ஆ பிரித்து என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்கான்னு பாருங்கள். அங்கே வந்து ஒரு மினி கிச்சனையே ரெடி பண்ணிட்டா அவ, அந்த மசாலாலாம் போட்டு. பாருங்கள் எனக்காக என் வீடியோக்கு எப்படிலாம் சப்போர்ட் பண்ணுறா அப்படின்ட்டு. அவங்க வந்து எக்ஸ்ப்ரெஷனாக இவங்க வந்து மேக்கப்பு சன்ஸ்க்ரீன்லாம் போடாமல் வந்து வெளில வர மாட்டாங்க. அந்த மேக்கப் கிட்ட வந்து கையிலே தான் வச்சு இவங்க சுற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்னா மெரினா பீச்சுக்கு தான் போகிறோம். வெயில் தான் இருந்தாலும் அந்த பீச்சில் இருக்கும்போது அந்த வெயிலாம் அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல. ஒரு மாதிரி ஜில்னஸாக தான் இருந்துச்சு. அப்புறம் அங்கே போயிட்டு ஓடி பிடிச்சிலாம் விளாட்னோம். அதுக்கப்புறம் அங்கேயே இதுதான் ரீல்ஸ் எடுக்கிறேன் அப்படின்ட்டு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தா இவ. அதுக்கப்புறம் பீச்சில் வந்து ரொம்ப நேரம் விளாடிட்டு இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம். லாஸ்ட்டாக ஒரு ஜூஸை குடிச்சிட்டு டே வந்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டே கிடைக்குமா அப்படின்றதும் தெரியல. ஒரு 4:00 இருக்கும். அப்படிலாம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா என் ஃப்ரெண்டோட பசங்களாம் ஸ்கூல் போயிருப்பாங்க. அவங்களாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதனால் அதுக்குள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் காரில் தான் போயிருந்தோம். ஏன்னா வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடலாம். அது மாதிரி வெயில் டைமு. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னாலும் அடுத்தடுத்து ஏதாச்சும் ஒரு ஆட்டோ அப்படி எதிர்பார்த்து போகிற மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் வந்து கார்லேயே போயிட்டோம். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுஷ் படம் ஞாபகம் தான் வரும். அந்த மாதிரி தான் நாங்களும் உட்காந்துட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த டேவுமே நல்லா முடிஞ்சுது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டே வருமா அப்படின்றதும் தெரியும். மேரேஜ்க்கு அப்புறம் இந்த மாதிரி வெளில போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் வந்து பர்மிஷன் கொடுக்கணும். நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு. எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்குமே கிடைச்ச ஹஸ்பண்ட் வந்து அப்படி தான் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் ரீயூனியன் ஒரு டைம் பிளான் பண்ணோம். கிளாஸ் ஃபுல்லாக மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதில் சில பேர் என்னன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. சில பேர் அப்படியே இருப்பாங்க போல். ஆனால் நமக்கு கிடைச்ச ஹஸ்பண்ட்லாம் அப்படி இல்லை. அவ்வளோதான். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டை வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.